கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள்னு ஆதியாகமம் 46:28 நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தான் தன்னுடைய தந்தையும் அவருடைய மொத்த குடும்பமும் தங்குறதுக்குன்னு கோசேன் நாட்டை தெரிந்தெடுத்தான். யோசேப்பின் முடிவை பார்வோன் ஆமோதித்து அதுக்கான அனுமதியை கொடுத்தான். எகிப்து தேசத்தில் சிறந்த இடத்துல இஸ்ரவேலர் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இஸ்ரவேலும் அவனுடைய குமாரர்களும் நேராக கோசேன் தேசத்துக்கு பயணப்பட்டாங்க. பெஞ்சமீனை சரியாக விடுவித்து அழைத்து வந்த யூதாவை கௌரவிக்கும்படி அவனை எல்லாருக்கும் முன்பதாக கோசேன் நாட்டுக்கு யாக்கோபு அனுப்புகிறான். யாக்கோபு எகிப்துக்கு வந்து சேர்ந்தான்ற தகவல் யோசேப்புக்கு அனுப்பப்படுது. தன்னுடைய தந்தை வசிக்கும்படி அவன் தெரிந்தெடுத்த கோசேனுக்கு விரைவாக ஆர்வத்தோடு பயணிக்கிறது அவனுடைய வாகனம். யோசேப்பு தன்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான்னு 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த 2 அன்பு உள்ளங்கள் சந்திக்கும் பொழுது கண்ணீர் அருவி போல் பாய்ந்தோடி இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்கள இருந்த துக்கம், வேதனை, வருத்தம் இது எல்லாம் சந்தோஷமாக மாறி இருக்கும். ஒருத்தர் தொட்டு பார்த்து அணைச்சிக்கிட்டு பல வருடங்களாக இருந்துச்சு. மறுபடியும் அவங்க ஒன்றிணைவதற்கு தேவன் மிகவும் நல்லவராக இருந்தார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான்னு 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அனுபவித்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய அன்பு மகன் யோசேப்பின் முகத்தை கண்டதையே தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவாக அவனை என்றான். ஆமாம், இப்போது அவன் பெரிய மன திருப்தியோடு இருக்கிறதையே இந்த வார்த்தைகளில் அவன் வெளிப்படுத்துகிறான். ஆண்டுகள் உருண்டோடி இருந்துச்சு. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இடையே இருந்த அன்பு மட்டும் உண்மையாகவும் உறுதியாகவும் தொடர்ந்துச்சு. 2 பேரும் பரஸ்பரம் வச்சிருந்த பாசம் மங்கி போகலை. அவங்க மறுபடியுமா இணைவதன் மூலம் அதில் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய இந்த விசேஷ தருணத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது மிகவும் சிறப்பான ஒன்று தான். எகிப்தியர்களோட ஒப்பிடுகையில் இஸ்ரவேல் புத்திரர்கள் கிராமிய மக்கள். பார்வோனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளணும்னு தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு தயார்படுத்தினான். பார்வோனை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. பார்வோன் தன்னுடைய சகோதரர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உடையவராக இருக்கணும்னு யோசேப்பு விரும்புகிறான். அவன் இப்போது எகிப்தின் வழக்கங்களையும் நடைமுறைகளையும் நல்லா அறிஞ்சவனாக இருக்கிறதுனால அவங்க பார்வோனை சந்திக்க வரும்போது எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறான். எகிப்தியர்கள் வெளிநாட்டவர்களை பற்றி எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறாங்கன்றத யோசேப்பு நல்லாவே அறிஞ்சிருந்தான். அவன் இப்போது எகிப்தில் நீண்ட காலம் வசிக்கிறவனாக இருந்தான். எகிப்தில் பல்வேறு வகையான இனங்கள் காணப்பட்டன. எதிர்பார்த்தபடி அந்த பெரிய தேசத்தில் பல்வேறு வகையான தொழில்களை செய்கிறவங்க இருந்தாங்க. தொழில் முறையான எழுத்தாளர்கள், மருத்துவர்கள், கட்டிடக் கலைஞர்கள், வணிகர்கள் மற்றும் எளிமையான வர்த்தகர்கள்னு பல பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு தொழிலையும் செய்கிறவங்க ஒவ்வொரு விதமாக மதிக்கப்பட்டாங்க. இவங்க எல்லார்லேயும் மேய்ப்பர்கள் கீழானவங்களாக கருதப்பட்டாங்க. இந்த வகை மக்களை எகிப்தியர்கள் அருவருப்பாகவே பார்ப்பாங்க. அதனால் இப்போது அவங்கள மேய்ப்பர்னு சொல்கிறத விட விவசாயிகள்ன்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்த யோசிப்பு திட்டமிட்டான். அவங்கக்கிட்ட ஆடு மாடுகள் அதிகமாக இருந்ததால் அவங்கள அதை சார்ந்த தொழிலாளியாக அவன் வெளிப்படுத்த விரும்பினான். விவசாயிகள்ன்றதுனால அவங்களுக்கு கோசேன் நாட்டில் வாழ்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும்னு அவன் நம்பினான். தான் போய் முதலாவது பார்வோனை சந்தித்து அவங்கள சந்திக்க அனுமதி வாங்குறதா தன்னுடைய தகப்பன்கிட்டையும் சகோதரர்கள்கிட்டையும் தெரிவிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள பார்வோன்கிட்ட அழைச்சி வந்து நிறுத்துறதுக்காக அவங்களுக்காக அனுமதி கேட்குறான். பார்வோனும் அவங்க மேய்ப்பர்கள்ன்றதுனால அசட்டை செய்யாமல் மகிழ்ச்சியோடு அவங்கள கோசேன் நாட்டில் தங்க அனுமதிக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் அவங்களோட இருந்துச்சு. அவங்கள பஞ்சத்தில் உயிரோட காப்பதற்காகவே கர்த்தர் அவங்கள நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்றதே உண்மை. பிரியமானவர்களே,
இஸ்ரவேலின் வாழ்க்கையில் இது எத்தனை ஆச்சரியமான அதிசயன்றதை நம்மளால் உணர முடியுது. ஆபிரகாம்ன்ற மனுஷனை அழைச்ச தேவன் அவனோட செஞ்ச உடன்படிக்கையை காக்கிறதுக்காக எத்தனை அதிசயமான செயல்களை செஞ்சுருக்கிறாருன்றத யாக்கோபின் வாழ்க்கையை கவனிக்கும்போது நமக்கு அது தெளிவாக விளங்குது. மறிச்சிட்டான்னு பல வருடமாக நினச்சிட்டு இருந்த மகனை மறுபடியும் கண்கள் பார்க்குது. அவன் எதை இழந்துட்டேன்னு நினச்சி வாழ்க்கையே வெறுத்திருந்தானோ அதை அவன் இழக்கலன்னு தெரிஞ்சப்போ அவனுடைய சந்தோஷத்தின் எல்லையை சொல்ல அவன்கிட்ட வார்த்தைகளே இல்லை. ஆமாம், கர்த்தருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அவர் அதிசயங்களை செய்தார். அவர் மகத்துவத்தை தெரியப்படுத்தினார். கல்லான இருதயமுடைய பார்வோன் இலகிய மனம் உடையவனாக செயல்படுறான். எல்லாவற்றிற்கும் காரணர் கர்த்தரே. நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு பல போராட்டங்களை சந்திக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் சரியாக நடத்துவாருன்றதை நம்ம கவனத்தில் வைப்போம். நம்மளுடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக வளரட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.